ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மணத்தக்காளி பருப்பு பொரியலுங்க. மணத்தக்காளிக்குள்ள எவ்வளவு நன்மைகள் இருக்கு தெரியுமா? நான் தெரியாத பிகினர்ஸ்க்காக சொல்றேன், இந்த பாயிண்ட நோட் பண்ணிக்கோங்க. தொண்டையில இருக்கிற புண்ணு, வாயில இருக்கிற புண்ணு இதெல்லாம் சுமாராகுங்க. அதே மாதிரி சளி பிடிக்கிறதா இருந்தா அந்த சளி தொற்றை நீக்கிறதுக்கு நம்ம இந்த மணத்தக்காளியை சாப்பிடலாங்க. வாய் புண்ணு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், வாயில புண்ணு இருந்துச்சுன்னா காலையில எந்திரிச்சு ஒரு மூணு இலை நம்ம தோட்டத்துல இருக்கிற மணத்தக்காளி இலைய பறிச்சு சவச்சு சாப்பிட்டோம் வச்சுக்கோங்களேன், அந்த ஜூஸ் எல்லாம் உள்ள இறங்கும் போது விதின் 1 day அது நல்லாவே நம்ம சுமாராகிறது தெரியுங்க. அதனால இந்த மணத்தக்காளி கீரையை நம்ம ஃபுட்ல எந்நேரமும் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. காசநோய் இருக்கவங்க ஸ்பெஷலா இது வாரம் ஒரு நாள் சேர்த்துக்கிட்டா அவங்களுக்கு சளி பிடிக்காம இருக்கிறது கவனிச்சுக்கலாங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். கடாய் எடுத்துட்டு நம்ம லைட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கலாம். எந்த எண்ணெய் இருந்தாலும் பரவாயில்லைங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். இதுக்கு காரத்துக்கு எவ்வளவோ அந்த காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வரமிளகா கிள்ளி போட்டுக்கலாங்க. இதுக்கப்புறம் நம்ம பொடியா நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயமும் பூண்டும், ஒரு 10 சின்ன வெங்காயமும் 10 பூண்டு பொடியா நறுக்கிறத எடுத்துக்கலாம். நல்லா வதங்கட்டும். வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கியாச்சு. இந்த டைம்ல நம்ம பொடியா நறுக்கி வச்சிருக்கிற கீரையை ஆட் பண்ணிக்கலாம். இப்ப இது நல்லா வதங்கிறதுக்காக நம்ம 1 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதுல இத வதக்கிக்கலாம். தண்ணி வத்தட்டும். பாத்தீங்களா, தண்ணி எல்லாம் நல்லா வதங்கியாச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம வேக வச்சு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் பருப்பு வேக வச்சு வச்சிருக்கேன். அந்த பருப்பை இதுல ஆட் பண்றேன். நல்லா இணைஞ்சி வரட்டும். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா தண்ணி எல்லாம் வத்தட்டுங்க. இப்போ தண்ணி எல்லாம் நல்லா வத்தியாச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம கொஞ்சம் தேங்காய் துருவல் ஆட் பண்ணிட்டு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப அருமையான, சுவையான, உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான மணத்தக்காளி பருப்பு பொரியல் ரெடிங்க. வீட்டில் எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் உமா செல்வகுமார். நன்றி, வணக்கம்.